இன்றைக்கி வந்து ஃபைனல் டேங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் நானாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு போகலாம், நானே தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பைக் வந்து ஷோரூமில் சொல்லிடுச்சுங்க, கேடிஎம் ஷோரூம். மணி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. 3 மணிக்கே கிளம்பலான்னு இருந்தேன். இப்போ 6 மணி பக்கமாக ஆக போகுது. இந்த பேக்கை தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓடிங்க இப்படி வருது. என்னங்க இந்த நாய் இப்படி பண்ணுது? ஒரு மாதிரி இதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறேன். டைம் வந்து 12:40 ஆகுது. ஏதாவது ரசமாக வந்து நடந்துச்சுன்னா அப்படியே கேப்சர் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து ஃபைனல் டேங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் நானாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு போகலாம், நானே தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்த வாரம் பைசாவுக்கு செலவுக்கு வேணும்ல. திங்கள் செவ்வாய் இந்த 2 நாள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளானு. இன்றைக்கி கிளம்புற மாதிரி பிளானு. திங்கட்கிழமை தான் லீவ் போட்டுனே, கால் வலியுது அப்படின்ட்டு. இன்றைக்கி டேட்டு ஜூன் 11 வெட்னஸ்டேங்க. நேரம் கிளம்பியிருக்கணும். நாளைக்கு கிளம்பிடுவேங்க. நாளைக்கு விளாக் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருங்க. இன்றைக்கி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த ஸ்விக்கி மந்த்லி எர்னிங் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். பார்ப்போம் அந்த வீடியோ எப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. நேற்று மட்டும் வேலைக்கு போகலைன்னா கண்டிப்பாக நேற்று நைட்டே கிளம்பியிருப்பேன். நேற்று மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி டபுள் மைண்டாகவே இருந்துச்சு. இருந்தாலும் ஓட்டுமேன்னு சொல்லி ஓட்டினேன். 2300 வந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப நேரம் வேலையை வாங்கிட்டு விட்டுட்டான். 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் வேலையை வாங்கிட்டு விட்டுட்டான். ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஆர்டரே ஒழுங்காக போடல. லஞ்சில் வெறும் 3 ஆர்டரு. இப்போ வரைக்கும் மொத்தம் 4:30, மொத்தம் 7:30 தான் போட்டிருக்கான். மணி வந்து இப்போ 10 மணி ஆக போகுது. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. பார்ப்போம் இந்த அமௌண்ட் இன்றைக்கி மட்டும் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இன்னொரு 20 நாள். பைக் வந்து ஷோரூமில் சொல்லிடுச்சுங்க, கேடிஎம் ஷோரூமில். மொத்தம் சேலத்தில் 2 ஷோரூம் இருக்குது. 2 ஷோரூமுமே கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. ஒன்று கேடிஎம் சீலநாயக்கம்பட்டி, இன்னொன்று வந்து கேடிஎம் சேலம். நான் அந்த 2 ஷோரூமுக்கு ஏன் கால் பண்ணேன்னா, சரி எந்த ஷோரூமில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குமோ அந்த ஷோரூமில் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் கால் பண்ணேன். அவங்க கேட்டால் ஆள் பொறுத்து தான்ப்பா வேறுபடும், ஷோரூம் பொறுத்துலாம் வேறுபடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேடிஎம் சேலம் அவங்க வந்து அதில் ஒரு மேடம் இருந்தாங்க போல். அவங்க லோனுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் அவங்களே பண்ணுறாங்க. நான் எது சொன்னாலும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து பஜாஜ் தான் போடுறாங்க. பஜாஜுங்கும் போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து 10.5 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வருஷம் 21% வரும். நான் இன்னும் கம்மி பண்ணி கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு 8%, 9% பண்ணித்தாங்கன்ட்டு. 10.5 ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்ப்போம். நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டு தந்தாங்க அப்படின்னா நான் 18 மந்த்தை நான் சூஸ் பண்ணிடுறேங்க. 1.5 வருஷத்துலேயே கட்டுற மாதிரி. நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. அப்புறம் அமௌண்ட் வந்து ஆட்டோ டெபிட்டுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 to 5 தான் ஆட்டோ டெபிட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். பஜாஜ், ஹெச்டிஎஃப்சி வந்து 2ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ சொல்லுதாங்க. அது மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் மாதம் பிறந்து ஃபஸ்ட் வீக்லேயே ஆட்டோ டெபிட் எடுத்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை வந்து 12ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி அந்த 3 நாளைக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் 18 மந்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு கட்டிட்டு அந்த லாஸ்ட்டு மாதத்தில் மட்டும் அந்த 1 லட்ச ரூபா கட்டி நம்ம ஃபுல் பேமெண்ட்டையும் ஒரே வருஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். அந்த மேடம் அதுதான் சொன்னாங்க. கடைசியில் உங்கள்கிட்ட வந்து கட்ட முடியல அப்படின்னா நீ எல்லா காசையும் கடைசி மந்த்தில் கட்டினீங்கன்னா உனக்கு அந்த 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட் பண்ணிடுவாங்க, வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஷோரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா 2 ஷோரூமுக்கு கால் பண்ணனால ஒரு 2 பேரும் கூப்பிட்றாங்களா. எனக்கு அதுதான் இதாக இருக்குது. என்னடா அது இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா, யார் நமக்கு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு மைண்டாகவே இருக்குது. நாளைக்கு தான் தெரியும். வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, பைக்கு வந்து நான் ட்ரெயினில் போகலான்னு செம்மையாக பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரெயினில் போடவே முடியல. அவர் தாம்பரத்தில் என்ன சொல்கிறாரு, ட்ரெயின்லாம் இங்கே 2 நிமிஷம் தான் நிற்கும், இங்கெல்லாம் போட முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் 5 நிமிஷம் நிற்கும். அவர் அப்படி சொல்கிறாரு.
போட முடியாது. இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ வந்து இடம் இருக்கோ அப்போ தான் நான் வண்டி ஏற்றி விடுவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு வண்டி நாளைக்கே வேணும். நான் அதனால தான் அந்த ட்ரெயின் கூடயே நானும் போகலான்னு நினச்சிட்ருக்கேன். பார்த்தா இப்படி சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நீ எக்மோர் போயிருங்கிறாரு. எக்மோர் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் எனக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிக்கும். அதுக்கப்புறம் சேலத்தில் பைக் இறங்கி விடணும். சேலத்துலேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி அதுலேருந்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிடும். 200 வாங்கிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பைக்லேயே போயிடலாமான்னு சொல்லி நினச்சிட்ருக்கேங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து என் வீட்டுக்கு வந்து 280 கிலோமீட்டர் வருது. திருவண்ணாமலை ரூட் வழியாக போனோம்னா, உளுந்தூர்பேட்டை ரூட் வழியாக போனோம்னா 300 கிலோமீட்டர் பக்கமாக வருது. நான் திருவண்ணாமலை ரூட் வழியாகவே போகலான்னு நினச்சிட்ருக்கேன். மொத்தம் 6 மணி நேரம் தாங்க ட்ராவல் டைம் காமிக்குது. நான் வந்து 10 மணி நேரம் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 10 மணி நேரம் ஓட்டுறோம். நிறுத்தி ஓட்டலாம். ஏன்னா வண்டி மறுபடியும் சீஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 5000 கொடுத்து என்னால் செலவு பண்ண முடியாது. வண்டி இப்போ சரி பண்ணி இன்னும் 33,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். என்னோடய எய்ம் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். 1 லட்சம் கிலோமீட்டர்னால் 17,000, 50,000, 67,000 இருக்குது. ஸ்விக்கி வந்து நார்மலாக நம்ம ஓட்டுனாவே ஒரு நாளைக்கு 250 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அங்கேயும் 280 கிலோமீட்டர் தான், 30 கிலோமீட்டர் தான் சேர்த்து வருது. எப்படியும் நிறுத்தி போயிடுறேங்க. 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம். 3 மணிக்கு வண்டி எடுத்தோன்னா ஈவினிங் அடுத்த நாள் விடிகாலம் 3 மணிக்கு சேர்கிற மாதிரி. எவ்வளோ நிறுத்தி ஓட்ட முடியுமோ அவ்வளோ நிறுத்தி ஓட்டுவோம். இது 125 சிசி நடந்தாங்க இந்த பிரச்சனையே. டியூக் 250 நம்ம டியூக் 250 வந்துச்சுன்னு நான் ஸ்டாப்பாக ஓட்டிடுவோம் எங்கே வேணாலும். அதில் ஒரு நல்ல விஷயங்க, 7500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ்ன்னு ஆயில் மாற்றினா போதுமா, பெரிய விஷயம். எப்பா இந்த வண்டியில் 3000 கிலோமீட்டர் தான். இது அந்த R15லாம் 4000 கிலோமீட்ரு. அதெல்லாம் 7200னா பரவாயில்லைங்க. 250 சிசி வண்டிக்கு போய் 7500னா வேறு லெவலு. புல்லெட்டுக்கே 5000 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். அந்த ஆயில் பொறுத்து 5000 கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர்னு சொல்லி மாறுது. இன்டர்செப்டருக்கு மட்டும் தெரியும், கரெக்டாக தெரியும். 1 வருஷம் அப்படி இல்லைன்னா 10,000 கிலோமீட்ரு. டியூக்குக்கு போய் டியூக் 250க்கு போய் 7500 கிலோமீட்டர் சொல்லி பார்க்கவே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. பரவாயில்ல, சரிங்க. நான் 10 நாள் கழிச்சு நிறைவு பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி ஜூன் 12ங்க. மணி வந்து 5:30 ஆயிடுச்சு. 3 மணிக்கே கிளம்பலான்னு இருந்தேன். இப்போ 6 மணி பக்கமாக ஆக போகுது. 6 மணிக்கு தான் கரெக்டாக கிளம்புவோம் போல். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிச்சுங்க. இப்போது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். இந்த பேக்கை தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். நான் அதுக்கப்புறம் போக ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி பிளாக் எடுக்கிறேங்க. இப்போது மணி வந்து 6:49 ஆகுதுங்க. கூகுள் மேப் போட்டாச்சு. மொத்தம் 280 கிலோமீட்ரு. உளுந்தூர்பேட்டை வழியாக போனால் 300 கிலோமீட்ரு. திருவண்ணாமலை வழியாக போனோம்னா 280ன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. உளுந்தூர்பேட்டை வழியாக போனோம்னா சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல தான் போகணும். ட்ராவல் டைம் எவ்வளோ காமிக்குதுன்னா 6 ஹவர்ஸ் இல்லைனா 5:30 ஹவர்ஸ் அப்படி தான் மாறி காமிக்குது. நம்ம எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம்னா 10 மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரம். ஏன்னா இது லோ சிசி பைக் இல்லை, ஒரே முட்டை அடிக்க முடியாது. அதனால் நிறுத்தி தான் போகணும். நான் 280 வந்து சூஸ் பண்ணிட்டேன். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஸ்லோவாக தானே போகுது. நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 50 தான் போவோம். 50, 60 அவ்வளோதான். அதுக்கு மேலாம் போக மாட்டோம். சீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். எப்பயுமே நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து நார்மலாக 250 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அதே தான் நம்ம இங்கே ஓட்ட போகிறோம். ஸ்விக்கியில் வந்து நம்ம நிறுத்தி தான் ஓட்டுவோம். இங்கே வந்து நம்ம மைண்டை செட் பண்ணி நிறுத்தி ஓட்டினா மட்டும் போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. நார்மலாக ஓட்டிடுவோம். போனோடனே வந்து ஆயிலை வந்து மாற்றிடுவோங்க. இது வரைக்கும் 1600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்னொரு 400 கிலோமீட்டர் தான். எப்பயுமே 2000 கிலோமீட்டர் வந்தால் ஆயில் மாற்றிடுவேன். இந்த ஒரு ட்ரிப்புக்கு போச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நாளைக்கு வந்து ஷோரூம் போயிடுவாங்க. நாளைக்கு நான் பிளாக் எடுக்கிறேன். என் ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டேன். அவன் வரமாட்டாங்கிறான். நீ கொட்டேஷன் வாங்கி நான் பைக் டெலிவரி பண்ணும்போது வரேன்னு சொல்கிறான். நீ என்னடா வரேன், அப்போ வரேன், நீ இப்போயே வர மாட்டேன்ற, அப்போ எதுக்கிட்ட வர அப்படின்னு ஒரு மாதிரி கோபமாக வச்சு அதுக்கப்புறம் சரி வச்சுட்டேன், எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு போயிட்டு அடுத்த நாள் மைண்டு மாறிடுச்சுன்னா வச்சுக்கேன், அவங்ககிட்ட மறுபடியும் நான் பேசணும்ல. அதனால தான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். திட்டினா கூட அவனை அடித்தா கூட எதுவுமே கோச்சிக்க மாட்டான். ஆமாம், முடிவு பண்ணிப்போம். அவனோட சூழ்நிலை அப்படி இருந்தாலும் அவன் கூட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவன் ஒன்றும் வரமாட்டேன்ட்டான். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் இருக்கும். அது எனக்கே சரியாக தெரில. அது வந்து நேற்று எடுத்த பிளாகுங்க.
ஈவினிங் போகும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அப்பயே வீட்டுக்கு வந்துட்டேங்க. மணி ஒரு 11:45 இருக்கும். அப்பயே வீட்டுக்கு வந்துட்டேன். அவன் ஆர்டரே போட மாட்டான் என்னோடய ஜோனில். எனக்கு வந்து ஒரே ஒரு பீக் ஜோன் மட்டும்தான் இருக்கா. என் ஃப்ரெண்டுக்கு 5 பீக் ஜோன் இருக்குது. அவனுக்கு எந்த ஜோனில் ஆர்டர் நல்லா வருமோ அந்த ஜோனில் இழுத்துட்டு போயிட்டான். என்னை வந்துட்டு எங்கிட்டுமே இழுத்துட்டு போகல. என்னைய இன்னொரு அண்ணன் நிறைய பேத்துக்கு வந்து சும்மாவே தான் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தேன், என்னடா இவன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. அமௌண்ட் வந்து 700 தான் வந்துச்சு. ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு நான் 2500 வரும்னு நினச்சேன். சரி ஒரு 2 நாள் வேலை செஞ்சால் 5000 வரும், அடுத்த வாரம் செலவுக்கு ஆகுமே அப்படின்னு நினச்சேன். வரவே இல்லை. சரி ஓகேங்க, கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் கன்வே பண்ணுறேன். பைக்குக்கு ரெஸ்ட்டு கொடுத்தேங்க. கரெக்டாக 12 மணிக்கு பைக் ஆஃப் பண்ணேன். இப்போது 12:22 ஆகுது. 22 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். எப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். அவனும் சுகி தான் ஓடிட்டுருக்கான். அவன் நல்லா பேசிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே டைம் போயிடுச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து தமிழ்நாளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன், ஷேடாவாக வருது. அட போடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு கேமரா மவுண்ட் பண்ணி போய் கிளம்பிகிட்ருக்கேன். இன்னும் போகிற இடம் எல்லாமே வந்து கருகருன்னே தான் இருக்குது. லைட் வெளிச்சம் எங்கேயுமே இல்லை. லைட் வெளிச்சம் இருந்தால் கொஞ்சம் வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கும். நானும் தான் ஒரு மாதம் வரவே மாட்டேங்குதுங்க. அவ்வளோதான். இன்னொரு 30 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ளே வந்து நம்ம கரெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே மேப்பில் அப்படி தான் போட்டிருக்கு. நமக்கு இன்னும் 111 கிலோமீட்டர் இருக்குங்க நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. கோப்ரோ வச்சுக்கிட்டு கடந்த ஒரு 30 நாள் பக்கமாக எல்லா வீடியோவுமே நைட்டில் மட்டும்தான் ஷூட் பண்ணுறேன். பகலில் ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. இது வந்து நைட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி எடுத்து கொடுக்காது. ஏதோ ஒரு சின்ன லைட்டாச்சு இருக்கணும். அந்த லைட்டை வச்சு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி எடுத்து கொடுக்கும். அவ்வளோ அந்த ஒரு பிளாக் தாங்க. அதுக்கு அடுத்தெல்லாம் இனிமேட்டு பகலில் தான் எடுக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஊருக்கு போகிறது நம்ம பைக் எடுத்து வாசல் மட்டும்தான். சேனல் மட்டும் சப்போஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டா நம்ம சென்னை கிளம்புறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 நாள் ஆகுங்க. அப்படி சப்போஸ் சேனல் பிக்கப் ஆகலைன்னா நம்ம வந்து ஒரு 15 நாளில் கிளம்பிடுவோம். லைட் வெளிச்சமே இல்லைங்க. எங்கிட்டா ஒன்று தான் இருக்குது. இப்போது ஹேலஜன் பல்பு லைட் வெளிச்சம் அடிக்குது. எனக்கு வந்து நல்லா தெரியும் ஹேலஜன் பல்ப் எப்படி இருக்குன்னா, ஹேலஜன் பல்பு வெளிச்சத்தை விட எந்த லைட்டு வெளிச்சம் அதிகமாக கொடுக்குதோ அந்த லைட்டு வெளிச்சம் தான் காமிக்கும். ஹேலஜன் பல்பு வெளிச்சம் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது ஹேலஜன் பல்பு எனக்கு நல்லா கரெக்டாக தெரியுது. ஆனால் கோப்ரோவில் வந்து தெரியாது. அந்த லைட் அப்படியே கேன்சல் பண்ணிடும். பைக் எடுக்கிற வீடியோவை அந்த வீடியோ வந்து ஒரு 10K மட்டும் போயிடுச்சுன்னா நான் பைக் இல்லாமல் ஒரு இடத்துல நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஃபீல் பண்ணேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொட்டு கண்ணு தண்ணி கூட ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு நான் போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அது விளாக்லேயே சொல்லியிருக்கேன்னா அந்த வீடியோ மட்டும் 10K வரட்டும். 10K வருமானு தெரில. வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. இன்றைக்கி என்ன பிளான்னா ஊருக்கு போகிறது மட்டும்தான் பிளானு. நாளைக்கு என்ன பிளானுன்னா, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் வரலான்னு சொல்லிட்டாங்க. யார் எங்கள் வீட்டில் ரிலேஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார். அவர் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு கொட்டேஷனை மட்டும் கேட்கணும். லோனுக்கு வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அப்படி சப்போஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் vlog எடுத்துடுறேங்க, எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். டியூக் ஏன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா R15 தான் எடுக்கலான்னு பிளானிங்கு. அது வந்து வியூ நல்லாயிருக்கும். அதனால் ஏன் அந்த பைக்கை விட்டுட்டு நான் டியூக் எடுக்கிறேன் அப்படின்னா, டியூக் வந்து ரேர் கண்டிஷனில் தாங்க வச்சுருக்காங்க. R15 வந்து மூளைக்கு வச்சுருக்காங்க. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து R15 V4 வந்து 2020 லான்ச் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக தெரியல, 2020 21 தெரில. நான் பக்கத்தில் போடுறேன். அந்த டைமில் லான்ச் ஆனிச்சு. டியூக் Gen 3 வந்து 2024ன்னு சொல்லி ஒரு டைம் கூகுளில் போடுது. அப்புறம் இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணால் 23 போடுது. அது ஓகே. ஆனால் லைட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்களா, அது வந்து 2025 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போத்தி மாடல் அந்த பைக்கு அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது டியூக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குல்ல, அதனால் இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ரேர் கண்டிஷனில் தான் அந்த பைக் வச்சுருக்காங்க.
அப்புறம் அதோட லுக்கும் பார்த்தே நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், நம்ம நினச்சதெல்லாம் நல்லா நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பைக்கை மாடிஃபை பண்ணிடலாங்க. ஓகே ஓடிங்க. செம்மையாக டென்ஷன் படுத்துதுங்க நாய். முட்டி பொண்ணு வேறு ஒன்று நடு ரோட்டில் நிற்கிது. சரி அது நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போனால் அப்படியே காலை கடிக்கு வர மாதிரி வருது. 5 நாள் ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணு நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி கோபமாக இருக்குங்க. பைக்கெலாம் எடுத்துகிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு போயிட்டு ப்ளட்டு செக்கப் பண்ணலான் இருக்கேன். சுகர் ஏற்றிருக்கா அப்படின்ட்டு. நான் 2020 வந்து செக்கப் பண்ணேன், சார் 2019 வந்து செக்கப் பண்ணேன். ப்ளட் செக்கப் தான் பண்ணேன். உனக்குலாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு அண்ணா சொன்னார், இது மாதிரி உனக்கு புண்ணு இப்போலாம் நல்லா ஆகாமல் இருக்குது, சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் புண்ணு ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் நல்லாவே ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா நான் வந்து ரெஸ்ட்டே கொடுக்கலண்ணா, ரெஸ்ட் கொடுக்காம வேலை செஞ்சுட்டே இருக்கேன், முட்டியை சும்மா மடக்கிட்டே இருக்கேன், பைக்கில் இப்படி மடக்கி உட்கார வச்சுட்ருக்கேன், அதனால தான் நல்லாக்க மாட்டேங்குதுன்னு நான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. பார்ப்போம். இங்கே சென்னையில் வந்து செக் பண்ணுற இடம் எனக்கு தெரியும், அங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே சேலத்தில் தான் யார் செக் பண்ணுறாங்கன்னு தெரில. ரிப்போர்ட்டு வரத்துக்கு எப்படியும் ஒரு 1 or 2 days ஆகும். அங்கங்கே ரோட்டில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குதுங்க. மஞ்சள் கலரு வெள்ளை கலருன்னு சொல்லிட்டு நல்லா குறுக்க ஓடுது. வர்றான் இப்படி வருது. என்னங்க இந்த நாய் இப்படி பண்ணுது? இப்போ ஒரு மாதிரி பேய் மாதிரி ஓடி வருது. நான் பயந்துட்டேங்க. ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் நாய் தான் வருது அப்படின்ட்டு. ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே கேஷுவலாக போகிற மாதிரி போயிட்டு ஃபுல் ஸ்பீடு வருது. நான் வந்து 50 km ஸ்பீடில் போகிறேன், அந்த 50 km ஸ்பீட்லேயும் வேகமாக வருதுங்க அந்த நாய். எனக்கு அந்த நாயை பார்த்து பயம் இல்லை, அந்த லொக்கேஷன் வந்து சுற்றிலுமே கருப்பாக இருக்குது, கேமரா கூட இருட்டாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த சவுண்டு இருக்குல்ல, குறைச்சிக்கிட்டு வேகமாக ஓடி வந்துச்சு, அதுதான் பயந்துட்டேன். அப்படி பேய் ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. வாழப்பாடி போகிற வரைக்கும் கேமரா வந்து மவுண்ட்லேயே வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறேன். டைம் வந்து 12:40 ஆகுது. ஏதாவது ரசமாக வந்து நடந்துச்சுன்னா அப்படியே கேப்சர் பண்ணிடுவோம். ஸோ மணி வந்து இப்போது 1:21 ஆகுது. இந்த போர்டு வேறு நடுவில் நான் பார்த்துக்கிட்டே வரேன். இங்கேயும் கல் வச்சு மறைச்சிருக்காங்க. ஆனால் ரூட்டு வந்து இதுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. மலைப்பகுதியே இதுக்குள்ளே தாங்க இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இன்னும் மலைக்குள்ளேயே என்ட்ரு ஆகலை. நாங்கள் இது ரூட்டு பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை செலக்ட் பண்ண அப்படி ஆகுது. எட்டின வரைக்கும் ஓடு காடு கீடு எது இருக்குதான்னு தெரில. சே, ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. தயக்கமாக இருக்குது. முன்னாடி பின்னாடி ஏதோ ஒரு வண்டி கிண்டி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, வண்டியும் இல்லை. தன்னந்தனியாக நைட்டில் போய் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டா ஃபுல்லுமே மலைங்க. மலைக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ கம்முன்னு கள்ளக்குறிச்சி வழியாக போயிருக்கலாமோ. அங்கே ஏதோ ஒரு வண்டி வருது, இருங்க வளைச்சி கேட்போமா. கேட்போம் எங்கே போயிட போகிறோம். அண்ணா இது வழியாக போகலாமாண்ணா? இதில் போகலாமாண்ணா? வாழப்பாடி போகும் தானே? இந்த ரோட்டில் போகலாம் வாங்க. இங்கேயே 2 ரோடு இருக்குது போல். இவங்களே தைரியமாக வராங்க, நம்மளும் தைரியமாக போயிடுவோமா? சே, என்னங்க முன்ன பின்ன ஏதோ ஒரு வண்டி வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, எந்த வண்டியுமே வரலங்க.
கேமராவில் வியூ தெரியுதா இல்லையானே கூட தெரிலங்க. எப்பா வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள், ரோடு போடுற வண்டி. நம்ம இந்த ரோட்லேயே போவோம், பார்த்துக்கலாம். இப்போது மழை வந்து இங்கே இருக்குது. கேமரா கண்டிப்பாக தெரியாது, ஃபுல்லாக கருப்பாக தான் தெரியும். மழை இங்கே இருக்குது. நம்ம மலையோட சைடில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டர் போனால் தான் மலைக்குள்ளே போக முடியும். நான் மலைக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன். பகலில் போகும்போது ஒன்றுமே தெரிவிக்காதுங்க, வண்டி நிறையா வரும், வெளிச்சம். இப்போது நைட்டில் தான் ஒரே இருட்டாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து முன்ன பின்ன வண்டி எதுவுமே இல்லை, அதுதான் பிரச்சனையே. ஆனால் ஒரு த்ரில்லிங்காகவும் தான் இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்கும். ஏதாவது ஒன்று விலங்கு அட்டாக் பண்ணிக்கிற போது, இல்லைன்னா இதில் வீடியோவில் சொல்ல வேண்டாம், நிறைய பிரச்சனை நடக்குங்க தனியாக போனாவே நைட்டில்.